Hi students, welcome to Vetri Tamil NEET Academy. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் OMR எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் போட்டாச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்லெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ரைட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் OMR. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், சைடில் விசிபிளாக ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஷேரும் பண்ணியிருக்கேன். ரெண்டில் எதில் கிளியராக இருக்கோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் படித்து பார்த்தா நேரம் விரயமாகும். அதனால தான் இது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்ருக்கக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இது வெற்றி தமிழ் நீட் அகாடமி கோச்சிங் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. அதோட சார்பாக நடத்தப்படக்கூடிய யூடியூப் சேனல். என்னுடைய பேர் சக்திவேல். நான் 2019 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 180 கொஷின் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வேரியஸ் அகாடமியில். இது என்னுடைய ஓன் அகாடமி அண்ட் ஃபவுண்டராக இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 12th May நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார், நிறைய இடத்துல கோச்சிங் கிளாஸ் இருக்குது கன்ஃபார்ம். நீங்கள் என்ன சார் அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா சிலபஸை ஃபாஸ்ட்டாக முடிக்கக்கூடிய பேட்சாக இருக்க போகுது. நவம்பருக்குள்ளேயே ஃபுல் பேட்ச்சு கவர் ஆக போகுது. ஃபுல் சிலபஸ் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய சிலபஸில் கொடுத்த எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிவிட்டு நவம்பர்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் டெஸ்ட் இருக்கக்கூடிய பேட்சாக இருக்க போகுது. அது எந்த பேட்சும் இல்லாமல் கிட்டத்தட்ட 35 ஃபுல் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் இருக்க போது 35 ஃபுல் டெஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 35க்கும் பர்ஃபெக்டான கீ ஆன்சர் கொடுத்து கைட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பேட்ச், அதிகமான மார்க் டெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ச், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நடக்கக்கூடிய ஒரு பேட்சாக இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இவ்வளோ டெஸ்ட்டு கொடுத்து இவ்வளோ இதில் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம இனிஷியலேருந்தே பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் நீட் எழுதி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே போகிறோம். அடுத்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்கை டார்கெட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேட்ச் இருக்க போகுது. ஸோ கிளாஸஸ் வந்து SBM ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலத்தில் நடக்க போகுது. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நீங்கள் படிங்க, அது என்னோடய சாய்ஸ். ஆன்லைன் பேட்சும் இருக்குது, சீக்கிரமாக அதை பற்றி சொல்கிறேன். ஸோ பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் மூலமாக கொடுக்குறதுனால உங்களுக்கு PDF, வீடியோஸ், கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் டைமிங் கிடைக்கும். ரிப்பீட்டடாகவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்குது, ஃபாஸ்டஸ்ட் பேட்சாக இருக்க போகுது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஃபீஸ் கேட்டால் கன்ஃபார்ம் சர்ப்ரைஸ் ஆவீங்க. மற்ற எந்த ஒரு அகாடமி கொடுக்காத கரெக்டான ஃபீஸோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்கொயரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9080549880 அகாடமிக் நம்பர். 7373264210 சொல்லக்கூடிய என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஓகேவா? பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸோட, பெஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸோட, பெஸ்ட் மார்க் டெஸ்ட்டோடு நம்ம இந்த வருஷம் போக போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்சாக இருக்க போகுது. ரொம்ப லென்த்தாக இருக்க போதில்லை, சீக்கிரமாகவே நம்ம சிலபஸை முடிக்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் சிலபஸில் எந்த ஒரு பெண்டிங் இருக்காது. அதனால் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். May 12th நீங்கள் நாளைக்கு நீட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷுவராக தெரியுது நான் இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ண போகிறேன்னா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? காம்படிஷன் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ரைட், ஓகே. இப்போ நம்ம மெயின் பார்ட்டை ஆரம்பிச்சிடலாம். சரி ரைட், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க. நீங்கள் புக்லெட்டை வாங்கின உடனே பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கோடு என்னென்னு பார்த்துக்கணும். பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடை செக் பண்ணிக்கோங்க. இந்த கோடு தான் நீங்கள் கரெக்டாக 150க்கு என்ன சொல்லியிருக்கேன், புக்லெட்லேருந்து OMR எடுக்கணும். தெரியாத குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். அதாவது இப்படி தான் புக்லெட் இருக்கும். கொஸ்டின் புக்லெட்டுக்குள்ளே OMR இருக்கும். சீல் பண்ணியிருப்பாங்க. சீலை உடைக்கூடாது. 2 மணி ஆகிற வரைக்கும் சீல் உடைக்க தேவையில்லை. 2 மணி ஆச்சுன்னா யாரையும் கேட்க தேவையில்லை. சீலை பிச்சிடலாம், ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ஆகலாம். பட் பிஃபோர் தட் நீங்கள் OMR எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? கீழேருந்து இப்படி எடுக்கணும். இப்படி OMR எடுத்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 150 சொல்லுவாங்க, இல்லை உடைக்கூடாது, OMR எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தெரியாத டீச்சர்ஸ் இன்சுலேட்டராக வரப்போ அந்த தப்பு நடக்கும். நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். ஓகேவா? 150க்கே எடுக்கலாம் ஆஸ் பர் ரூல்ஸ் படி. அதனால் நீங்கள் அவங்க பர்ஃபெக்டாக கைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது OMR ஃபில்லிங். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்டு அந்த OMRல இந்த இப்போ R5 ஆறுங்கிற இடத்துல ஒரு ஷேடிங் இருக்கும், 5ங்கிற இடத்துல ஒரு ஷேடிங் இருக்கும். அதை பர்ஃபெக்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OMRல இந்த புக்லெட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இந்த சைடில் கொடுத்துருக்காங்களே இதே புக்லெட் நம்பர் தான் அதில் இருக்கா அப்படிங்கிற ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சார் நான் அந்த ரூல்ஸை படிப்பேன் சார் அப்படின்னா நீங்கள் பண்ணுற தப்பு மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்க்கறது கிடையாது. இப்போ நான் சொல்கிறது தான் அங்கே இருக்க போகுது. புக்லெட்டில் கோடு
புக்லெட் நம்பரு இங்கே ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில் தாண்டி எதுவுமே பார்க்கக்கூடாது. மீது இந்த 150 கொஷின்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கவே கூடாதுமா. படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், கெரியர் அந்த இடத்துல நீங்களே தூக்கி போட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிகினர்ஸ் வந்து இது உட்காந்து படித்து பார்த்துருப்பாங்க, ஏதோ புதுசாக கொடுத்துருப்பாங்களா, ஒரு விஷயம் கூட புதுசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே இப்போ நான் சொல்கிறதா இருக்கும். சரியா, மொதல் 1 or 2 பாயிண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், மொதல் பாயிண்டில் அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் புக்கில் கூட ஆன்சர் கீ இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு. கண்டிப்பாக இருக்க தான் போகுது. இதை உட்காந்து நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை, இதை படித்து பார்க்கணும் அவசியம் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பேனால் மூலமாக தான் ஷேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வி நோ தட், இது எதுக்கு நம்ம உட்காந்து படித்து பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட், எந்தெந்த இடத்துல என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி. ஒன்னொன்றுலேயே வந்து 45 கொஷின் இருக்கும். இது பழைய புக்லெட்டு, அதனால தான் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு இருக்குது. பட் இந்த வருஷம் புக்லெட்டில் அதெல்லாம் இருக்காது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருக்கும். அதில் 45 கொஷின் இருக்கும். நீங்கள் 45 கொஷின் கம்பல்சரி எழுதணும் அப்படிங்கிறோம். இது நமக்கே தெரியும் இல்லையா, அதனால் அங்கே படித்து பார்க்க வேணாம். அடுத்து 3rd பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு கேள்விக்கு கரெக்டாக எழுதுனா 4 மார்க்கு, தப்பாக எழுதுனா -1 மார்க்கு அப்படிம்பாங்க. இதுவும் நமக்கு தெரிஞ்சது, படித்து பார்க்க அவசியம் இல்லை. 4th பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஆன்சர் கீழே. நீங்கள் பர்சனலாக பேனா கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனாலும் அதில் எழுதக்கூடாதுங்கிறான். இதுவும் நமக்கு தெரியும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அந்த புக்லெட்டில் பின்னாடி லாஸ்ட் 2 பேஜ் வந்து ரஃப் ஒர்க்குன்னு கொடுத்துருப்பான், அங்கே பண்ணி பாருங்கப்பாங்க. ஆனால் சார் சஜஷன், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பக்கத்தில் எழுதி பார்க்கலாம். பிகாஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த புக்லெட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ். ஆஃப்டர் எக்ஸாம் இந்த புக்லெட் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் எக்காண்டு கொண்டு OMR எடுத்து வந்துடாதீங்க. புக்லெட் நீங்கள் எடுத்து வந்துடலாம். ஹால் டிக்கெட்டும் OMR நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் OMR கொடுத்துருவீங்க. ஹால் டிக்கெட் சம்டைம்ஸ் கொடுக்கலாம், அவங்க வாங்கி வச்சுக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. பட் புக்லெட் கம்பல்சரி உங்கள் கை கொடுத்துருவாங்க. புக்லெட் எடுத்து நீங்கள் வந்துடலாம். அடுத்தது லிசன், இந்த இடத்துல பாருங்க, இதை தான் நமக்கு தேவையான குரூஷியல். இதை உட்காந்து சார் இங்கே என்ன சார் ஃபில் பண்ணணும் நம்ம கேட்டிருக்க முடியாது. எக்ஸாம் ஹாலில் டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது 1:50 கரெக்டாக ஆரம்பிச்சிங்க. 1:50 2 மணிக்குள்ளே OMR ஒரு கையில் ஃபில் பண்ணணும். அது முடிச்ச உடனே புக்லெட்டையும் ஃபில் பண்ணணும். அப்போ 2 மணிக்குள்ளே இந்த டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் மிஸ்டேக் இருந்தாலும் பெரிய பிரச்சனை, நம்ம அடிச்சுட்டு எழுதிக்கலாம். ஸோ இதில் ஒன்றும் பேனிக் பண்ணாதீங்க, ஃபுல்லாக எழுதிருங்க. சரி, ரைட்டு, ஓகே. இதில் என்ன எழுதணும் அப்படி சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோல் நம்பர். ரோல் நம்பர் வந்து 41032157 அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். உங்கள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சுல்ல, அதில் பாருங்கள் இருக்கும். அடுத்தது இதை வந்து ரோல் நம்பராக எழுதணும். ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என் அப்படின்னா நம்பர்ஸ் எழுதணும். வேர்ட்ஸ் அப்படின்னா 4, ஃபஸ்ட்டு 4, அடுத்தது 1, அடுத்தது 0, அடுத்தது 3, அடுத்தது 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எழுதுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4 crores 25 lakhs அந்த மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அப்படி எழுதுனா இது பெரிய போயிடும், இடம் பத்தாது. ஸோ இது 4, 1, 3 இந்த மாதிரி அந்த இதை மட்டும் என்னென்னு எழுதிக்கங்க, வேர்ட்ஸ் எழுதிக்கங்க, கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பப்ளிக் ஸ்கூல் இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமா இல்லை க்ரீன் போர்டு இருக்குன்னு அதில் எழுதி போட்டிருப்பாங்க, அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர், உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். அது இன்சுலேட்டட் சிக்னேச்சர், இது அவங்க கொடுப்பாங்க, பொறுமையாக நீங்கள் அப்புறம் வாங்கிக்கங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டாம்பு, இதுவும் அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட வேலை, அவங்க பார்த்துக்குவாங்க. தலைனா ஒரு டைம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க, கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான். இது எதுக்கு டீச்சர்ஸ் கேட்கணுமா? இது நீங்கள் டீச்சர்ஸ் வந்து கேட்கணுமா? கிடையவே கிடையாது இல்லை. ஸோ அழகாக பார்த்து நீங்கள் எழுதுங்க. சார் கன்ஃபியூஷனாக இருக்குங்க சார், மேக்ஸிமம் கன்ஃபியூஷன் இருக்காது. கன்ஃபியூஷனாக இருக்குது சார்னா தாராளமாக இன்சுலேட் கூப்பிட்டு எழுதிக்கங்க. இதெல்லாம் 2 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டேட்டாஸ். அதில் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கடைசி பேஜில் இருக்கும், நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் சார்னா படிக்கவே கூடாதுமா, தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிறது அதில் இருக்கும், புதுசாக இருக்காதுமா. 8 வருஷம் பேப்பர் பார்க்குறோம், எதுவுமே புதுசாக மாறல. தேவையில்லாமல் பயந்து பார்த்துக்காதீங்க. இங்கே என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, படித்து பார்க்கவே வேணாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, OMR மடிச்சிடாதீங்கிறாங்க. நீங்கள் எழுதக்கூடிய OMR மடிக்கவோ, அதுக்கு மேலே தண்ணி படவோ, அதுக்குள்ளே வேறு ஏதாவது டேமேஜோ ஆகாமல் எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கிறாங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. எக்கான கூட தண்ணி கிண்டி பட்டுற போகுது, வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சு அப்படியே வச்சிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோடோ லிசன் பண்ணுங்கள். இதில் என்ன கோடு இருக்கோ அதே தான் OMRல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்லெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த OMRல அதே நம்பர் தான் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கங்க. ஸோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அது ஒன்றும் பெரிய இது உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்கான கொண்டு ஆன்சர் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிடாதீங்க, அதில் எந்த ஒரு மார்க் விட்டுறாதீங்க. டு நாட் ரைட் ஒரு ரோல் நம்பர். நல்லா பாருங்கள், உங்களோட ரோல் நம்பரை எனிவேர் எல்ஸ் எக்ஸெப்ட், அதாவது ரோல் நம்பர் எங்கே கேட்குறாங்களோ அங்கே மட்டும் தான் எழுதணும்.
ஷேட் பண்ண இடத்துல எழுத சொல்கிறானுங்க, இந்த புக்கில் ஃப்ரண்ட் பேஜ் எழுத சொல்கிறாங்க, எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயாவது வேறு ஏதாவது ஓஎம்ஆர்லையோ இதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் பண்ணிடாதீங்க, மிகப்பெரிய தப்பாக போய்டும். அதனால் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்சுலேட்டர் கொடுத்துட்டு வரணும். இன்சுலேட்டர் கேட்டு தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பர்ஃபெக்டாக அதை பார்த்துக்கங்க. அது நம்ம கேட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் பெரிய அளவுக்கு நீங்கள் படிச்சு போகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளூயிட், அதாவது ஒயிட்னர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிறதுக்கு ஓஎம்ஆரில் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்போ வந்து அந்த இன்விஜிலேட்டர் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் கேட்டாலும் அப்போ நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கணும். சரி, எப்போ ஓகே அதே தான். எப்போ வந்து அவங்க ஓஎம்ஆர் காட்ட சொன்னாலும், புக்லெட்டை காட்ட சொன்னாலும், ஹால் டிக்கெட்டை காட்ட சொன்னாலும், எதை காட்ட சொன்னாலும் நீங்கள் காட்டணும். அந்த சீட்ஸை ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோ எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கு, இன்பிடிவியில் செக் பண்ணுறதுக்கு இன்சுலேட்டட் ரைட்ஸ் இருக்குது, அது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா புரிஞ்சுங்கம்மா, நீங்கள் ஒன்ஸ் உங்கள் சீட்டில் உட்காந்துட்டீங்க, உங்கள் பிளேஸில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிக்கவே கூடாது. சார் பாத்ரூம் வருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:30க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துக்கிங்க. ஸோ எக்காரணை கொண்டு வாஷ்ரூம் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்கன்னா 5 மணி ஆகிற வரைக்கும், 5 மணிக்கு அப்புறமேட்டு ஓஎம்ஆர் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் சொல்கிற வரைக்கும் என்ன தான் பண்ணிட்டு இருக்கணும், நீங்கள் உள்ளதாக உட்காந்து வெளியே வரக்கூடாது. கேண்டிடேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸில் வந்து 2 டைம் வந்து கையெழுத்து வாங்குவாங்க. நீங்கள் முதல் டைம் கையெழுத்து போட்டிருக்கணும், 2வது டைம் கையெழுத்து போட்டிருக்கணும். அவ்வளோ 2வது டைம் நீங்கள் கையெழுத்து போடலை, உங்களோட சிக்னேச்சர் பதிவாகலை அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலை அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் அட்டெண்டன்ஸ் ஷீட் கொடுத்தாங்கன்னா அது பர்ஃபெக்டாக கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த வகையான கால்குலேட்டர்ஸும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இது நமக்கு தெரியுது, நம்ம உட்காந்து அங்கே படித்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது. அதனால் இதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட உங்கள் மேலே வந்து கேஸ் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல், எந்த வகையான மால் ப்ராக்டிஸ் தப்பான விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெஸ்ட் புக்கில் எடுக்கக்கூடிய ஓஎம்ஆரை அந்த டைமை தாண்டி நீங்கள் எப்பயுமே எடுக்கக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150க்கு மேலே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது என்டிஏவே வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. 150க்கு முன்னாடி உங்கள்கிட்ட புக்லெட் கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தயவு செஞ்சு அது வந்து ஓஎம்ஆர் எடுத்துடாதீங்க. சொன்ன டைமுக்கு எடுங்க. ஈவன் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்மக்கிட்ட ரூல்ஸ் இருக்குது. அது வந்து சில டீச்சர்ஸ்க்கு தெரியல, அவ்வளோதான் தவிர்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வில் ரைட் த கரெக்ட் டெஸ்ட் புக்லெட் கோட் இந்த கிவன் டெஸ்ட் புக்லெட் ஆன்சர் சீட் இன் அட்டெண்டன்ஸ். அதாவது இதில் வந்து ஒரு கோட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் R5, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்லேயும் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் கொண்டு வருவாங்க, அதுலேயும் ஃபில் பண்ணணும். இதில் ஒரு நம்பர் இருக்குல்ல, புக்லெட் நம்பர், இது ஓஎம்ஆர்லேயும் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் கொண்டு வருவாங்க, அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்லேயும் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்க அட்டெண்டன்ஸ் ஷீட்டுக்காக ஃபோட்டோ கேட்பாங்க, ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். 2 இருந்தால் கூட ஓகே தான், பட் 3ங்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா மீது வந்து நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்து தான் போகிறோம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதை பற்றி வீடியோ அடுத்து நான் போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிசன், இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. 1 hour 20 minutes தாண்டி எக்ஸ்ட்ரா 20 minutes டைம் தருவாங்க. யாருக்குன்னா ஸ்கிரிப்ட் மூலமாக எழுதுறவங்க. சில ஸ்க்ரப்னா ஒரு டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வச்சு எழுதுறது. அதாவது அந்த டெஸ்ட்டை வந்து நேரடியாக அணுக முடியாது, பிடபிள்யூடி குழந்தைங்களுக்காக ஸ்க்ரப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ரப்பை வச்சு அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு ஒரு 20 minutes எக்ஸ்ட்ராவே டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் அது இருக்கும். எல்லா வருஷமும் எல்லா என்ட்ரன்ஸ்லையும் வந்து ஸ்க்ரப் மூலமாக எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக புக்லெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் ஏதாவது புதுசாக இருக்கா? எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தானே. இதை உட்காந்து நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்டஸ்ட்டு அண்ட் வந்து ஹையஸ்ட் மார்க் டெஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2026 பேட்ச் 12 ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அட்மிஷனும் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா? நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. பயம் நமக்கு தேவை கிடையாது. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த பயத்தை விரட்டி விட்றோம். ஓகேங்களா? நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.